இல்ல அதுக்காக ஒண்ணு சொல்லல. எப்ப பார்த்தாலும் நீங்க பிஸியா இருக்கிற மாதிரியே சொல்றீங்க. அதான் அதான் நான் பண்ணல. அதே ஆமா. போன என்னாச்சுடா? என்ன நீ சொல்றது? எந்த பக்கம் போனாலும் ஒவ்வொருத்தர் போனை வச்சுட்டு அவங்க ஆளுங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யார சொல்ற? எல்லாரும் தான். நீ என்னப்பா ஒரு 4 சட்டி ஒரு பால் பாத்திரம் தானே இருக்கு. நான் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து கழிக்கிறேன். அண்ணா இந்த பால் பாத்திரம் மட்டும் அப்படியே போடக்கூடாதுன்னு. ஈவினிங் வந்தா ஃபுல் வீடு ஸ்மெல் அடிக்கும். நல்லா இருக்காதுல்ல. கஷ்டம் பார்க்காம கையோட தேய்ச்சிடணும். ஐயோ என்னப்பா என்னாச்சு? இல்ல பாத்திரத்தை தேய்ச்சிட்டு மறந்து ஈர கையை ட்ரெஸ்லயே தொடச்சிட்டேன். இதுக்குதான் முதல்லயே சொன்னேன். நல்லா ரெடி ஆகி ட்ரெஸ் எல்லாம் ஈரம் பண்ணிட்டு பாரு. பரவாயில்லண்ணா, ஆபீஸ் போறதுக்குள்ள காஞ்சிரும்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாம். நாங்க சாப்பிட்டாச்சு. பல்லவா என்ன நீ உன்கிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? என்ன சொன்னீங்க? சாரி சார். என்ன பல்லவா ஆச்சரியமா இருக்கு. அன்னிதான் அவங்கவுங்க சாப்பிட்டு அவங்கவுங்க கல்யாணம்னு சொன்னாங்க. அதான் நல்ல விஷயப்பா. இத்தனை நாளா சொல்ல எனக்கு கூட தோணல பாரு. இத்தனை நாள் எப்படியே போயிடுச்சு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா பாதி வேலையை உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு உங்களை ஃப்ரீ பண்ற பாருங்க. இருந்தாலும் பாவம்பா சின்ன பசங்க. யாரு சின்ன பசங்க? பல்லவனை தவிர இந்த வீட்டுல வேற யாரும் சின்ன பசங்க இல்ல. அவங்க சாப்பிட்டு அவங்களே கழுவுறதுக்கு என்னவா? விடுங்க. நீங்க இப்படி செல்லம் கொடுத்துதான் அவங்க எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. மூடி எங்க வச்சீங்க? மூடிப்பா. அண்ணா இந்த பாக்ஸ். எனக்கு லஞ்ச் வேண்டாம்ப்பா. ஏன்னா கம்மியா சமைச்சிட்டேன். இல்ல அதெல்லாம் இருக்கு. அப்புறம் வேணாம்னு சொல்ற? அது அது சந்தா எனக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிருக்கு. அதான் நான் சாப்பாடு எடுத்துட்டு போல. என்னப்பா சிரிக்கிறீங்க? தப்பாலாம் எதுவும் சிரிக்கலன்னு சந்தோஷமா தான் சிரிச்சோம். உங்களை இப்படி பார்க்க நல்லா இருக்கு. எப்பவுமே எல்லாருக்கும் நீங்க தான் பார்த்து பார்த்து செய்வீங்க. இப்ப உங்களை கவனிச்சுக்க ஒரு ஆள் வந்துட்டாங்க. அதான் சிரிச்சோம். நான் வேண்டாம் தான்ப்பா சொன்னேன். ஆனா சந்தா தான் அது சமைச்சதா சாப்பிடணும்னு சொல்லிடுச்சு. ஏன் உன் சமையல் பிடிக்கலையாமா? அப்படி எப்படிடா சொல்லுவாங்க? அவங்க